உன் தங்கச்சி பரவாயில்ல, ஓப்பன் மைண்டடா இருக்கா. அவளை சந்திச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஆனா என் மனசு இப்ப என்கிட்டயே இல்ல. அவ எத்துன்னு போயிட்டா. அவ என் தங்கச்சி, மறந்துடாத. அது எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்டயே சொல்றேன். நமக்கு சுத்தி வலிச்செல்லாம் பேச தெரியாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ண போறேன். நீயும் என்னை பத்தி நல்ல பெருமையா பேசு. என்ன கவுத்து விட்டுறாத. நான் வேணா உனக்கு கோயில் கட்டுறேன். நல்லா இருக்கு. அவகிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்றேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கூட இன்னும் ஒரு 2-3 பிட்ட சேர்த்து போடுனா. லின், நம்ம அப்பா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா, கரெக்ட், நல்ல தைரியசாலியா இருக்கணும். ஒரு நல்ல அப்பாவாவும் இருக்கணும். ராய் மாதிரியா? நம்மால தெளிவா இருக்காயா? இல்ல, ராய் மாதிரி கிடையாது. உனக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. அவங்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள்ல. என்ன சொல்ற? தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான். ஐயோ, கூட இருந்த குழி பறிக்கிறடா பாவி. இதோட பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன். மனசாட்சி இல்லடா உனக்கு. அவன் அப்படி எல்லாம் இல்ல. நான் அவனை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லவன் தான். அப்படி போட்டுட்டாங்க. இல்லற வாழ்க்கைக்கு அவன் தகுதியானவனே இல்ல. என்ன? குடும்பம் நடத்த லாய்க்கில்லாதவன். அவனை தயவு செஞ்சு நம்பாத. நீ இஷ்டத்துக்கு சொல்லாத. அவன் உன் ஃப்ரெண்ட் இல்ல. அது வேற வழி இல்லாம தானே.